லியூகோவெரின் அண்ட் ஆட்டிசம் இது எவிடன்ஸ் பேஸ்டான்னு பார்த்துடலாம். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இதை பற்றி கேட்குறாங்க. ஸோ லியூகோவெரின் அப்படிங்கிறது வந்து ஃபோலினிக் ஆசிட், அதாச்சும் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஃபோலேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோலேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினில் ஒரு சர்டைன் நியூரோ கெமிக்கல்ஸ் க்ரியேட் ஆக ஹெல்ப் பண்ணுது. பிரெயினில் நமக்கு டிஎன்ஏ ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. மைலின் ஃபார்ம் ஆகிறதுக்கு, அந்த நியூரான் சுற்றி மைலின் ஷீத்துன்னு சொல்லுவோம், அது ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நம்ம நியூரான்ஸ் ரிலேட்டடாக நிறைய பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணுறதோட தான் ஃபோலேட்டோட ஹெல்ப். ஸோ இதில் வந்து எல்லா சில்ட்ரன் வித் ஆட்டிசம்க்கும் இந்த ஃபோலினிக் ஆசிட் கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த நான் சொன்ன இந்த ஃபோலேட்டோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாச்சும் எய்தர் அவங்களுக்கு பிரெயின்லே ஃபோலேட் லெவல் கம்மியாக இருக்குது, இல்லை அந்த ஃபோலேட்டோடைய ஃபங்க்ஷனை பண்ண விடாமல் அதுக்கு எதிர்த்தில் நமக்கு வந்து ஆன்டிபாடி எதனா உருவாகுது, இல்லை அந்த ரிசப்டார் பிரெயினுக்குள்ளே அந்த ஃபோலேட் போகிறதுக்கான ரிசப்டாரில் எதனா மியூட்டேஷன் ஆகிருக்கு. இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபோலினிக் ஆசிட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ உங்கள் சில்ட்ரனுக்கு வந்து நீங்கள் ஃபோலினிக் ஆசிட் பற்றி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் டெவலப்மெண்டல் பீடியாட்ரிஷனை விசிட் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக இது எசென்ஷியலாக இது கொடுத்தா ஹெல்ப் ஆகுமா அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.